மக்களே, எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தங்க தூத்துக்குடியில் மீன் எடுக்க போயிருந்தாங்க. அப்போ வந்து அங்கேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரம்யாக்கா இப்போ ஃபுல்லுமே மீன் வீடியோ தான் போடுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் இந்த மீன் வீடியோவை எனக்கு வந்து அனுப்பி விட்டாங்க. பார்த்துக்கோங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். அப்புறமா இது வந்து எந்த இடம்னா முள்ளுக்கம்பி, தூத்துக்குடியில் முள்ளுக்கம்பின்னு ஒரு ஹார்பர் இருக்கான். அந்த ஹார்பரில் தான் சூறை மீனை வந்து எப்படி எப்படி பதப்படுத்தி வைக்கிறாங்கன்னு தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. லேயர் லேயராக ஃபஸ்ட் லேயர் வந்து ஐஸ் வைக்கிறாங்க, அதுக்கு மேலே மீன் வைக்கிறாங்க. அதே போல் லேயர் லேயராகவே அனுப்பி இது நீங்கள் நினைக்கலாம் இப்படி அடுக்கி வண்டியில் ஏற்றுறாங்களே, இது எந்த இடத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்னா கன்னியாகுமரிக்கு தான் அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வராங்க. நான் வந்து இவ்வளோ நாளும் நினச்சது என்னென்னா கன்னியாகுமரியில் வந்து நமக்கு மீனெல்லாம் இங்கே கன்னியாகுமரியிலே கிடைக்கும்ல, அதில் உள்ள மீன்களை தான் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தா தான் இன்றைக்கி தான் இந்த வீடியோ பார்த்த பிறகு தெரிய வந்துச்சு, தூத்துக்குடியிலேருந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மீன்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறமா இந்த வீடியோவில் வந்து ஒரு அண்ணன் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அண்ணனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.